ஜெர்சி மாடுங்க, இது பாருங்க நாட்டு, இது பாருங்களா பாய்ச்சல் மாடுங்க நிறைய வரும் குந்தாரப்பள்ளி சந்தையில். எப்படி இழுத்துட்ருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து சேல் ஆனதுங்க. ஏய் ஓரமா இல்லைண்ணா இப்போ தான் வரேன். இது வேறு காளைங்க, எல்லாம் பாய்ச்சல் காளை. ஏடா தம்பி வாங்கிட்டேடா, விற்கிறது எடுத்து வந்துக்கிறியா? ஆமாண்ணா ஆமாண்ணா. கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து செம்மையாக இருக்குது பாருங்க. இப்போ இறக்குறீங்களா? பொள்ளாச்சிண்ணா? பொள்ளாச்சி போதுங்களாங்க. இங்கே பொள்ளாச்சிலேருந்து இங்கே வந்திருக்காங்க குந்தாரப்பள்ளி சந்தைக்கு. பொள்ளாச்சி வண்டி அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் எவ்வளோ போச்சு? சரி ரன்னிங் இதை வாங்கி போடுறது ரேக்லாக்கா? சரி இல்லை வேணாம். எல்லாம் கறவை மாடுங்க ஃபுல்லாக. இங்கே நிற்கிறதெல்லாம் எல்லாம் கறவை மாடுங்க. பொள்ளாச்சிக்கு போயிட்டுருக்குங்க. ஆனால் அந்த வண்டியில் பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து பொள்ளாச்சிக்கு போயிட்டுருங்க. எருமை கண்ணுக்குட்டிங்க எல்லாமே ஜெர்சி எல்லாமே இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எல்லாமே சேலான மாடுங்க எல்லாம் ஃபுல்லாக. பாருங்க கண்ணுக்குட்டிங்கெல்லாம் இருக்குது பாருங்க, நல்லா தரமான கண்ணுக்குட்டிங்கெல்லாம். எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டுருக்குங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்குங்க. தமிழ்நாடு விட்டு ஆந்திரா, கேரளா, மைசூர், பூனே, இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக தான் பாருங்கள், அதெல்லாம் ஆல்ரெடி சேல் ஆனதுங்க. ஃபுல்லாக எல்லாம் பாய்ச்சல் மாடுங்க, வளர்ப்புக்கு எல்லாம் ஃபுல்லாக காளை கன்றுகளே இருக்குது பாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடுங்க நிறைய வர்றதுனால அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு 4 ஸ்டேட்லேருந்து மொத்தம் நிறைய வியாபாரிங்க வருவாங்க. இங்கேருந்து வந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் சேலும் பண்ணுவாங்க. வாங்கிட்டு போயிட்டு இதெல்லாம் நல்லா வந்து எவ்வளோ காரமாக இருக்குது பாருங்க. காளை தான் நல்லா சுறுசுறுப்பான காளையாக இருக்குது. நல்லா பாய்ச்சலை கருப்பு கலர் இருப்பாங்க. பார்வையை வந்து வேறு மாதிரி செம்மையாக இருக்குது பாரு. ஓரமாக மாடுகள்லாம் பார்த்தோம். நல்லா ப்ரீடுக்காக வாங்கிட்டு போகிறதாங்க அந்த காளைங்க, பாய்ச்சல் காளைங்க சிங்கிளாக. சரியான அலம்பலுங்க இந்த காளை கன்று. செம்மா சேட்டை பண்ணிகிட்ருக்கு வண்டியில். நான்லாம் எதுவும் பண்ணல, சரியான அலுமல் தான் பண்ணிட்டு இருக்குதுன்னா. பாய்ச்சலான சுறுசுறுப்பான கண்ணுங்க. எப்படி இருக்கு பச்சை கண்ணு?
எல்லாம் முறைச்சிக்கிட்டு இருக்குது வேறு கண்ணுக்குட்டி. நல்லா இந்த மாதிரி பாய்ச்சல் கண்ணுங்க நிறையா வரும் குந்தாரப்பள்ளி சந்தையில். ஆனால் அப்படி பக்கம் சாராக இருக்குண்ணா. நீ கேர்லெஸ்ஸாக இருந்தான்னு வச்சியா புற மரம் கண்டுருங்க. வாடா வாடா வாடா. வச்சிடும் மாடு. பாய்ச்சல் மாடு தாங்க இந்த வாரம் நிறையா வந்துருக்குது. வளர்ப்பு கன்றுக்குட்டியெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கன்றுக்குட்டிக்கு நிறைய மைசூர் கன்றுக்குட்டிகள்லாம் நிறைய வந்து பார்க்கலாம். இருக்குது இதெல்லாம் வளர்ப்பு கன்றுக்குட்டிங்க எல்லாமே. வேறு இங்கே இருக்குது பாரு, நிறைய வளர்ப்பு கன்றுக்குட்டிகள் நிறையா இருக்குது பாரு, நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சூப்பரான சின்ன சின்ன கன்றுக்குட்டிங்க எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி குந்தாரப்பள்ளி சந்தையில் வந்து எவ்வளோ கன்றுக்குட்டி இருக்குது பாருங்கள். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன வளர்ப்பு கன்றுக்குட்டிங்க தான். ஒரு வாரம் இதெல்லாம் பாருங்கள் ஜோடி கன்றுக்குட்டிங்க. நீங்கள் வந்து எல்லாம் ஒரே சைஸில் இருக்குங்க. வளர்க்குறதுக்காக இந்த கன்றுக்குட்டிங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போகலாம். எல்லாம் கிளம்பங்கலாம் வியாபாரிங்க அவரெல்லாம். வணக்கம் வணக்கம். நிறைய கன்றுக்குட்டி இருக்குது பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது பாருங்க. இந்த குந்தாரப்பள்ளி சந்தையில் சூப்பர் 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 சூப்பர். இதெல்லாம் ஜோடி ஒரு 30 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போங்க. 30, 35, 40, 50, 60 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா சொல்லுவாங்க. அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வாங்கலாங்க. இந்த மாதிரி கன்றுக்குட்டிங்கெல்லாம் நிறையா. எல்லாம் மைசூர் குட்டிங்க, கிடாரி கணக்கு பாருங்கள். எல்லாம் மைசூர் குட்டிங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கொம்பு இந்த மாதிரி நல்லா நேராக இருக்குங்க. கொம்பு வந்து மைசூர் குட்டிங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். நல்லா இங்கே ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி விட்றா இதெல்லாம் நம்ம இது அலிகர் டைப்பில் வந்து கிராஸ் டைப் தான். ஒரிஜினல் ப்ரீட் இல்லை, நாட்டு மாடு தான். சூப்பராக இருக்குது பாரு. வேற லெவலில் இருக்கு. எவ்வளோ தம்பி, எவ்வளோ சொல்கிறேன் கண்ணுக்குட்டி? 15 ரூபா. எவ்வளோ கேட்டாங்க? கேட்கல இன்னும் யாரும். 15,500 ரூபாய்க்கு வந்து கேட்டிருக்காங்க. எவ்வளோ நந்துச்சு மொத்தம் தெரியும். எல்லாத்தையும் நான் பண்ணி கிடக்குறேன். சூப்பராக செம்ம ஆயிட்டு. அலிகர் கிராஸ் தானே அது? அலிகர் கிராஸா? பல்லுண்ணா 4. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 165.
சரியான காலைங்க, ஜோடி செம்ம ஆயிட்டுங்க. 1.65 நான் சொல்லியிருக்கிறேன், 4 பல்லுங்க. சூப்பராக இருக்குது காலை, வேற லெவலில் செம்ம ஹைட்டு. சேனலாம் இல்லை, மாடு வாங்கத்துக்கு வந்துக்கிறேன். கண்ணுக்குட்டி தாங்க இங்கே வந்து ஃபேமஸ்ஸு. குந்தாரப்பள்ளி சந்தைக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன கண்ணுக்குட்டிலாம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பாரு. இதே ஒரு 10,000க்கு மேலே தானே சொல்லுவாங்க இந்த கண்ணுக்குட்டி, வளர்ப்பு கன்றுக்குட்டி. காலை கண்டு தான் வியாபாரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே 20 ரூபா சொல்லுவாங்க கண்ணுக்குட்டி. நல்லா லென்த்தியாக இருக்குதுங்க கண்ணுக்குட்டி, நல்லா லென்த்து கண்ணுக்குட்டி தான். லாடம் இங்கேயே கட்டுறாங்க. மாடு வாங்குறவங்க இங்கேயே வந்து லாடம் கட்டிட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ வெளியில் போனால் அங்கே லாடம் கட்டவங்கள பிடிச்சி கட்டணும். இங்கே வந்து பாய் வந்து வாரம் போடுவாருங்க. காலை அந்த பக்கம் ஏற்காலைகள் ஒரு ஜோடி வந்து வாங்கியிருக்காங்க பாருங்கள். அதுவும் ஒரே மாதிரியாக இருக்குது நல்லா. இந்த மாதிரி கிடாரிங்கெல்லாம் வந்து ஏற்காலையில் வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி காளைங்கெல்லாம் வந்து வாங்கலாங்க. ஏற்காலையில் நிறைய தருமபுரி இந்த ஏரியாவில் கிருஷ்ணகிரி லோக்கலில் இருந்து நிறைய காளைகளை வந்து கொண்டு வருவாங்க. இதுகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி கண்ணுங்க தாங்க ஜோடி. పట్టుకొని నిలిచిపోయినా కానీ జ్యోతుడిని ఇంకేం మీరే సామాన్ చెప్పేది మేము. இது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜோடி காளை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு 70 ரூபா 80 ரூபா சொல்லுவாங்க ஜோடியெல்லாம். ஒரு ஜோடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுனாவே ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க.
வளர்ப்பு கன்றுகள்லாம் காளை கன்றுகள் சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மூஞ்சியெல்லாம் பாருங்கள், நல்லா அவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க. மைசூர் கன்றுகள். அருமையான கன்றுகள். இங்கேயும் ஒரு ஜோடி காளைகள் நல்லா குப்பியெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க சேல்ஸுக்கு. பாய்ச்சல் கண்ணுங்க தாங்க இங்கே. சூப்பர் சூப்பர். யாருது ப்ரோ? உங்களுதா? காளை ப்ரீடுங்க. பண்டைகளை ஓடுறதா என்னான்னு தெரியல. எல்லாம் இந்த பக்கம் ஒரு காளை இருக்குது, அந்த பக்கம் ஒரு காளை இருக்குது. எல்லாம் 4 பக்கமும் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி காளைகள். எல்லாம் பெரிய சைஸான காளைங்க. இன்றைக்கி ஒரு 2 ஜோடி தான், 3 ஜோடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி காளைங்க பெரிய பெரிய காளைங்கெல்லாம் எல்லாம். அதே போல் எங்கெல்லாம் வளர்ப்பு ஏற்காளைகள் எல்லாம் வந்துருக்குது. எல்லாம் வண்டி காளைங்க பாருங்க. இந்த ஆந்திராவாண்ணா? ஆந்திராவா? ஆம்பூரில் தான். சரி சரி சரி. எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க? எவ்வளோ சொல்லிடுறீங்க? சரிண்ணா சார். 1.30 தான் சொல்லியிருக்காராம். இன்னும் பேசி வாங்கிக்கலாங்க. இனிமேல் தான் வந்து கேட்பாங்க. கேட்டு அதை வாங்குவாங்க. 1,30,000 வந்து சொல்லிடுறாங்க இந்த வண்டி காளை. எப்படி இருக்குது பாருங்க, தரமாக இருக்குது பாருங்க. ஜோடியெல்லாம் அந்த மாதிரி ஜோடி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும். இங்கேயும் ஊரு காளை ஒரு நல்ல சூப்பரான காளை தான். ஜோடி எல்லாம் ₹1 கிட்டத்தட்ட சொல்லுவாங்க. ஒரு 70-80 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. ஒரு வண்டி காளையில் குந்தாரப்பள்ளி சந்தை நல்லா கூட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே கம்மியாக தான் இருக்குது. இந்த பக்கம் ஏரியாவில் தான் மொத்தம் பாய்ச்சல் காலைங்களாக வரும். கண்ணெல்லாம் பாருங்கள், பொட்டை கண்ணு தான், நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க. கிடாரிங்க நல்லா தலுக்கு முழுக்குன்னு இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு இருக்குது.
சூப்பர் சூப்பர். நிறைய வந்துருக்குங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வருவோம். குந்தாரப்பள்ளி சந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணுங்களை ரொம்ப அதிகமாக வரும். பக்கம் பாருங்க எல்லாம் ஃபுல்லாக. எல்லாம் நல்லா ப்ரீடு காலைங்க தான் நிறைய வரும். இங்கே ஒரு ப்ரீடு காலை இருக்கு பாருங்க. முடிஞ்சுங்களா? முடிச்சிங்களா? பேசவே மாட்டேங்கிறாங்க. முடிச்சிங்களான்னா கூட அமைதியாக இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வருங்க. குந்தாரப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் நிறையா வரும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ ரேட்டெல்லாம் வந்து முன்ன பின்ன சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த ரேட்டு தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளை பார்த்தோன்னா அதிகமாகவே சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம். ஆனால் அந்த ரேட்டுக்கெல்லாம் போகாது. ஸோ நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நீ இப்போ பேசி வாங்கிக்கலாம். நல்லா குள்ளமாக ஒரு காளைங்க, ப்ரீடு காளை. சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்க நம்ம நாட்டு காளைங்க எப்படி இருக்கு பாருங்க. கொம்பு இந்த மாதிரி நாட்டு செவலெல்லாம் கூட நிறைய வந்து இப்போ குந்தாரப்பள்ளி சந்தைக்கு வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. நல்லா குள்ளமாக இருக்குங்க. ஒரு 3 காளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குள்ளமாக. இது 3ம் பார்த்திங்கன்னா வெறும் குள்ளமாக இருக்குங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள் ஏர் காளைகள் எப்படி இருக்குது பாருங்கள். செவலெல்லாம் ₹1 மேலே தாங்க சொல்லுவாங்க இதெல்லாம். கண்ணுக்குட்டிங்க, பசுமாடுங்க, கிடாரிங்க எல்லாமே குந்தாரப்பள்ளி சந்தையில் கிடைக்கும். நல்லா ஒரு பசுமாடு வாங்கணும் அப்படின்னீங்கன்னா கூட இந்த குந்தாரப்பள்ளி சந்தையில் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். பாரு முடிச்சா அது காலை முடிச்சிங்களா? ஒரு ரியாக்ஷன் இல்லைங்க கேட்டதுக்கு. முடிச்சான்னா வாயை கூட திறக்க மாட்டேங்கிறாரு. இந்த ஏரியாவில் வணக்கம் காலை பாருங்க. ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு கிளம்ப. இல்லை ஜெர்சி மாடு இல்லை ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கலப்பின மாடுங்க தான் இதுக்கு தான் அதிகமாக வந்து வரும். அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க நிறையா வந்து இருக்கும். எந்த பக்கம்னா இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் கண்ணுக்குட்டிங்க நல்லா தரமான ஹெச்எப் மாடுங்கள்லாம் பாருங்கள். இதெல்லாம் 15 லிட்டரு இதெல்லாம் வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. நல்லா செம்மையாக இருக்கும். நல்லா பெருசாக எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க நல்லா சூப்பராக இருக்குங்க.
நல்லா அருமையான வளர்ப்பு குட்டிங்க எல்லாமே வந்து இந்த சந்தையில் வந்து கிடைக்கும். ஜெர்சி மாடுங்களை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிங்கெல்லாம் வந்து அந்த பக்கம் இருக்கும். அந்த கன்றுக்குட்டிங்கெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான். நிறைய பேர் இந்த பசுமாடு வாங்குறதுனா எங்கே வாங்கலாம் அப்படின்னா அவங்கவுங்க ஏரியாவை பொறுத்துங்க. சில பேருக்கு அந்த கெட்டிய மார்க்கெட் இருக்கும், அங்கேயும் வாங்கிக்கலாம். கிருஷ்ணகிரி யாருக்கு பக்கத்தில் இருக்கோ அவங்க வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து தொழிலேருந்து வந்து அதிகமாக டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டிலாம் வந்து பாருங்கள் நிறையா இருக்கும் பாருங்கள். எரம குட்டி எல்லாமே ஜெர்சி குட்டிங்க, சின்ன சின்ன குட்டிங்க 10 ரூபாய்க்கு மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. மினிமம் 10 ரூபாய்க்கு மேலே தாங்க. இது ரொம்ப சின்ன குட்டியாக இருந்தால் ஒரு 10 ரூபா ரேஞ்சு 12 ரூபா ரேஞ்சில் இருக்கும். எல்லாம் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் ஹெச்எப் குட்டிங்க. இந்த பக்கம் நிற்கிது பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் ஜெர்சி குட்டிங்க. ஏன்னா இங்கே வந்தால் குட்டிங்களும் வாங்கிக்கலாம், மாடும் வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இங்கே வந்து இருக்குது. சந்தையே அப்படி தான் இருக்குது. ஜெர்சிலையும் இருக்குது, ஹெச்எப்லேயும் இருக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி மீடியம் சைஸில் வேணுமா அதுவும் இருக்குது. வேறு லெவலில் இருக்கும். கலரெல்லாம் வந்து செம்ம கலரில் இருக்கும். கண்ணுக்குட்டிங்கெல்லாம் இந்த பாரு கலர் குட்டி எப்படி இருக்கு பாரு. குட்டி பாரு அப்படி இருக்கு பாரு குட்டி. சரியான குட்டிங்க. கலரெல்லாம் சூப்பராக கலர் இருக்கும். அதெல்லாம் அருமையான கலர். எல்லாம் பாருங்கள், அதெல்லாம் வந்து நல்லா ஒரு பருவத்துக்கு வந்தால் கிடையாதுங்க. எல்லாம் பருவத்துக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் நிறையா குட்டிங்க ஹெச்எப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. செம்ம கலர் தாங்க மேட்டர். செம்ம கலரில் இருக்குது குட்டிங்கெல்லாம். வேறு லெவலில் இருக்குதுங்க குட்டி. குட்டி இந்த ஜெர்சி இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ரெட்டு. நல்லா ரெட்டில் இருக்குது பாருங்கள். நல்லா ரெட் ஒயிட்டு கலர். இதெல்லாம் பாருங்கள் அடிபொலி கலர். இதெல்லாம் பெரிய மாடுங்க. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கூட போதும். அந்த மாதிரி சைஸில் தான் மாடுங்க நிறையா இருக்குது. ब्रीड काले என்ன சைஸில் இருக்குது பாருங்க. நல்லா பெரிய சைஸுங்க. அது சேல்ஸாக முடிஞ்சிருக்கு போல இருக்கு. சலீம் காலையா சார் நீங்கள் தான் வாங்கிறீங்களா? சரி எங்கே ப்ரோ போகுது? முஸ்லீம். சரி முஸ்லீம் ஒரு காலை அதே ஊருக்கு போகுதுங்களா? நல்லா பெரிய சைஸ் காலைங்க.
ಇಲ್ಲ ಓದ್ತಾನೆ ಇದೆಯಾ ಅಣ್ಣ வேலை இருக்குல்லண்ணா சந்திச்சா பார்த்தேன் வருதா பயம் இருக்குது உடம்புல ஏன் இவர் இதோட வர போல இது சத்திக்கு வந்தாக்கா ஒதுக்கி போட்டு எல்லாம் வீர சூரமாக நிற்குது பாருங்க. பெரிய மாடுங்க அது ஏறு இது மாடு காளை மாடு இல்லைங்க, இதெல்லாம் பசு மாடுங்க. அம்மா சைஸ் பாருங்க, அவ்வளோ சைஸ் இருக்கு. சூப்பர் 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 அடம் பிடிக்குது பாருங்க. அங்கே ஒரு காளை கண்ணுக்குட்டி அடம் பிடிக்குது. ஃபுல் ஃபுல் இங்கே நிற்கிறதெல்லாம் எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க தான். அருமையான வளர்ப்பு குட்டிங்களாம் நிற்குது. நீங்கள் ஜாக ஐடாச்சு పండుగ ఉందప్ప வளர்ப்பு குட்டிகள் உள்ள கொஞ்சம் சந்தை கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஓரம் ஓரம் அவுட்டர்லாம் கட்டி வச்சுருக்காங்க. கூட்டுறவா நல்லா இருக்குதா? சூப்பராக இருந்துச்சுடா டே. ಚಿನ್ನನೇ ಇದೆ.
లేదు ఉన్నామా ఓ అరగంట ఇస్తాను డబ్బులు ఇచ్చాడా అలా లేదు